தமிழகத்தில் உடனடியாக லோக் ஆயுக்தாவை அமைக்காவிட்டால் திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் என அந்த கட்சியின் செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக அமைச்சர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அரசு அதிகாரிகளின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். ஊழல் புகார்களை விசாரிக்கும் லோக் ஆயுக்தா அமைப்பு தமிழகத்திற்கு மிகவும் முக்கியம் என வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், காலதாமதம் செய்யாமல் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இல்லை என்றால் லோக் ஆயுக்தா அமைக்க கோரி திமுக சார்பில் வழக்கு தொடரப்படும் எனவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்கும் வகையில் மேல்நிலை கல்வி மாணவர்களுக்கு சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்பு திட்டம் தொடங்க உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. விழாவில் புகைப்பட கண்காட்சியை வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், பள்ளிக்கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் 1 மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என்று கூறினார். மாணவ மாணவியர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் 54,000 கேள்விகளுக்கான பதில்கள் வரைபடத்துடன் வழங்கப்படும் என்றும் மாணவர்கள் விபத்து காப்பீடு திட்டம் அறிவிக்க உள்ளதாகவும் கூறினார். வரும் திங்களன்று இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் குறிப்பிட்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் முன்னிலையில் அனைத்து துறை செயலாளர்கள் மாதாந்திர கூட்டம் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் பொதுத்துறை, நிதித்துறை, உள்துறை மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் முடிவடைந்துள்ள நிலையில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், முதல்வர் 110 விதியின் கீழ் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தமிழக அரசின் ஒவ்வொரு துறையில் தற்போது செயல்படுத்தப்படும் திட்டங்களின் நிலை, அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரையில் கதிராமங்கலம் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சமூக வலைதளங்களில் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்ததால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் ONGC நிறுவனம் கச்சா எண்ணெய் எடுக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கதிராமங்கலம் போராட்டத்திற்கு ஆதரவாக மெரினா கடற்கரையில் போராட்டம் நடத்த வருமாறு சமூக வலைதளங்களில் சிலர் அழைப்பு விடுத்திருந்ததால் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மெரினாவில் போராட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெருநகர காவல்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இணைந்து போரூர் ஏரியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான போரூர் ஏரியின் கரைகள் சுகாதாரமற்ற நிலையில் உள்ளதால் காவல்துறையினர், தனியார் தொண்டு நிறுவனங்கள், கல்லூரி மாணவர்கள் ஏரியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனை சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் விஸ்வநாதன், கடந்த 2 மாதங்களில் காவல்துறை சார்பில் 30,000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருவதாக கூறிய அவர், போரூர் ஏரிக்கரையில் நடைபாதை அமைக்கும் பணி நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 30,000க்கும் மேற்பட்ட மரங்களை கடந்த 1.5 மாதங்களில் நட்டிருக்கிறோம். கார்ப்பரேஷன் பள்ளிகளில் பயிலும் 10வது, 11வது, 12வது மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பயிற்சி முகாமை நாங்கள் சென்ற வாரம் நடத்தினோம். சுமார் 750 மாணவர்கள் அதில் பங்கு பெற்று பயன்பெற்றார்கள். அதேபோல் இன்றைய தினம் இந்த ஏரி சுற்று பகுதிகளை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கியிருக்கிறோம். புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி விமான சேவை தொடங்க உள்ள நிலையில் விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள விமான நிலையத்திற்கு சைக்கிளில் சென்ற கிரண்பேடி அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். விமான நிலையத்திலிருந்து நகரத்திற்கு செல்ல இலவச வாகன வசதி தொடங்கப்பட உள்ளதாகவும் கிரண்பேடி கூறினார். We want to thank our Honorable Prime Minister. Finally, the Government of India, with their help, the UDAN scheme starts. If it does, as I said, from 16th of August, all agencies from airport, the police, the traders, the cleanliness, the tourism, the security, everybody comes together to prepare, to be ready to welcome passengers.
வருமான வரி செலுத்துவோர் நாளை மறுநாளுக்குள் தங்கள் கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் தேதியை நீட்டிக்கும் திட்டம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் விடுமுறை நாளான நாளையும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாத சம்பளம் வாங்குவோர் மற்றும் வரி செலுத்துபவர்களில் சில பிரிவினர் 2017-18 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த தேதியை நீட்டிக்க முடியாது என மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ள நிலையில் கணக்கு தாக்கல் செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை வருமான வரித்துறை செய்துள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணி மண்டபத்தில் பகவத்கீதை ஏன் வைக்கப்பட வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திருக்குறளை விட பகவத்கீதை உயர்ந்ததா என்றும் கேட்டுள்ளார். மதிமுக மாணவர் அணியின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வைகோ தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாணவர் அணியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தஞ்சை மண்டலத்தை பெட்ரோலிய மண்டலமாக மாற்றுவதற்கான மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிராக கடலூரில் நாளை மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் அழிக்கும் நோக்கில் இந்து அமைப்புகள் மத்திய அரசை இயக்கி வருவதாக வைகோ குற்றம் சாட்டினார். ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அப்துல் கலாமின் மணி மண்டபத்தில் பகவத்கீதை புத்தகம் வைக்கப்பட்டுள்ளதை விமர்சித்த வைகோ, திருக்குறளை விட பகவத்கீதை உயர்ந்ததா எனவும் கேள்வி எழுப்பினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தது மகிழ்ச்சி. ஆனால் பகவத்கீதைக்கு அங்க என்ன வேலை? கிரேக்க பாராளுமன்றத்தில் அப்துல் கலாம் உரையாற்றுகிற பொழுது உலகத்தின் முதல் செம்மொழி தமிழ் மொழி என்று சொல்லி உலக மக்கள் அனைவரையும் சகோதரர்களாக கருதுகிற கோட்பாட்டை தந்ததே தமிழர்கள்தான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லி திருக்குறளை எடுத்து கூறி அந்த கிரேக்க பாராளுமன்றத்திலே உரையாற்றினார். அவர் சிறந்த கவிஞர். கையிலே வீணையை கொடுத்து பக்கத்திலே பகவத்கீதை வைப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? அப்துல் கலாம் மணிமண்டபத்தில் பகவத்கீதையுடன் குரானும் பைபிளும் திருக்குறளும் வைக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஜி.கே. வாசன் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்டோர் தமாகாவில் இணைந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாசன், தமிழகத்தில் தனியார் பால் நிறுவனங்கள் கலப்படம் செய்வதாக தெரியவந்தால் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். நீட் தேர்வில் தமிழகத்தில் 90% அரசியல் தலைவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்காமல் மத்திய அரசு செயல்படுவதாக குறிப்பிட்டார். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் நினைவிடத்தில் குரான், பைபிள், திருக்குறள் உள்ளிட்ட எந்த நூல் வைக்கப்பட்டாலும் அதற்கு அவர் பொருத்தமானவர் எனவும் குறிப்பிட்டார். அப்துல் கலாம் அவர்களை பொறுத்தவரையிலே பகவத்கீதையும் வைக்கலாம், ஹோலி பைபிளையும் வைக்கலாம், திருக்குறானையும் வைக்கலாம், திருக்குறளையும் வைக்கலாம். அனைத்துக்கும் பொருத்தமானவர். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அப்துல் கலாமின் மணிமண்டபத்தில் அவரது சிலை அருகே பகவத்கீதை வைக்கப்பட்டிருப்பது ஏற்புடையது அல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மதங்களின் வேதங்களையும் படித்தவர் அப்துல் கலாம் என குறிப்பிட்டார். அப்துல் கலாமை அனைவரும் சொந்தம் கொண்டாடும் சூழலில் இந்து மத ஆதரவாளராக சித்தரிக்கும் நோக்கில் அவரின் சிலை அருகே பகவத்கீதை வைத்தது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் உள்நோக்கத்துடன் வைக்கப்பட்டுள்ள பகவத்கீதை புத்தகத்தை அப்துல் கலாம் சிலை அருகிலிருந்து அகற்ற வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். எம்மதமும் சம்மதம் என்பதனால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவில்லாமல் இருந்தார் என்று சொல்ல முடியாது. அடிப்படையில் அவர் மிகச்சிறந்த மனிதநேயராக இருந்த காரணத்தால் இந்து மதத்தையும் இந்து மதத்தின் கோட்பாடுகளையும் கூட அவர் ஒருபோதும் வெறுத்ததில்லை. அதன் அடிப்படையில் பகவத்கீதையையும் அவர் படித்தார் அல்லது அதை நேசித்தார் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட அவரை ஒரு அதிதீவிர இந்துத்துவவாதியாக காட்ட முனைவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அவருடைய நினைவு மண்டபத்தில் வீணை வாசிக்கும் தோற்றத்தோடு அவர் அமர்ந்திருக்கிற அந்த காட்சிக்கு பக்கத்தில் பகவத்கீதையை அவர் வைத்திருப்பது போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பதில் ஒரு உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஈரோடு நகர காவல்துறை டிஎஸ்பி சுரேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு நகர காவல்துறை டிஎஸ்பி சுரேஷ்குமார்
கடந்த 2013ஆம் ஆண்டு கன்னியாகுமரி தனிப்பிரிவு ஆய்வாளராக பணியாற்றினார். அப்போது கைதி ஒருவர் இறந்த வழக்கில் தற்போது டிஎஸ்பியாக இருக்கும் சுரேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். பணியிலிருந்து ஓய்வு பெற இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.